ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் தொண்டை வலியாக இருக்குது. 2 நாளாக வீடியோ கூட எடுக்க முடியல. இன்னைக்கு கொஞ்சம் எடுக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், சரியா? என்ன நிலா, நைட்டு நல்லா தூக்கம் வந்துதா? தூங்குனக்கா. சரிக்கா, நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரேக்கா. சரி நிலா, நீ சாப்பாடால எதுவும் செஞ்சுட்டு இருக்காத, குளிச்சுட்டு வா, இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கோ, சரியா? சரிங்கக்கா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சீதா, நானும் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. மத்தியானம் சாப்பாடு தோட்டத்துக்கு எடுத்துட்டு வருதுங்களா? இல்ல சீதா, நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ தோட்டத்துக்குள்ள வர வேண்டாம். புள்ள வேற வீட்டுல இருக்கிறாளா, பரிச்சுக்கு அவ்வளவு நாளா படிக்க சொல்லு, சரியா? சரிங்க மாமா. அப்பா அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க. வா சோனிகா, நீ இங்கதான் நிக்கிற, வா. அப்பா இந்தாங்கப்பா, ஏதோ டாக்குமெண்ட் மறந்து வச்சுட்டு போறீங்கப்பா. அடா ஆமா, வா கண்ணு வா, கொண்டா கொண்டா. நானே பாரு மறந்துட்டு போறேன் பாரு. நல்ல வேலை கண்ணு, நீ கொண்டு வந்து கொடுத்த. இல்லாட்டி நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு மறுக்கா திரும்பி வந்திருக்கோணும். அப்பா வரும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்கிட்டு வாங்கப்பா. சரி கண்ணு சரி கண்ணு, என்ன வேணும்னு போன்ல அனுப்பி வையே, பார்த்துட்டு நான் வரும்போது வாங்கிட்டு வரேன், சரியா சாமி? சரிங்கப்பா. சரி சீதா, நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. சரி, நம்ம போய் கீரையாச்சு சுத்தம் பண்ணலாம். ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து நிலாக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. சரி, கூப்பிட்டு பார்க்கலாம். ஹலோ நிலா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாப்பிட்டியா நிலா? நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்களாம் சாப்பிட்டீங்களா? உங்க பிசினஸ் மீட்டிங் எல்லாம் எப்படி போச்சு? நல்லா போயிடுச்சா? எப்ப கிளம்ப போறீங்க? இல்ல நிலா, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு நிலா. இன்னும் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியா? இன்னும் 2 நாள் ஆகுமா? என்ன, ஒரே நாள்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க, அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் ஆகுது? நான் என்ன பண்ணட்டும் நிலா, வந்த வேலை முடியலன்னா அப்புறம் இன்னும் 2 நாள் எச்சாதான் ஆகும். நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? நாலு பேர் இப்ப கூட ஒன்றும் பேசாம போய் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்க என்ன தனியா தான் இருக்கீங்களா? பக்கத்துல யாரும் இல்லையா? அப்ப வாட்ஸ்அப் காலுக்கு வேணா வர வேண்டியது தானே? இல்ல நிலா, இங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது, அதனாலதான் வாட்ஸ்அப் கால் பண்ணல. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் வீட்டில தான் இருக்கேன். ஆமா, மீட்டிங் எல்லாம் முடிஞ்சா எங்க சுத்தி பார்க்கல போகலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிலா, எனக்கு வேலையே சரியா இருக்குது, நான் எங்க போய் சுத்தி பாக்குறது. டேய் கார்த்தி, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? எவ்வளவு நேரம் தான் பேசிட்டு இருப்ப? வா போலாம். யார் அது? என்னமோ சின்ன புள்ள வீட்டுக்கார மாதிரி தெரியுது. என்ன கரெக்டா கேக்குறா? இல்ல நிலா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பக்கத்துல கூப்பிடுறாங்க, நேரமாயிடுச்சு வாங்க கூப்பிடுறாங்க. சரி நிலா, நான் அப்புறமா போன் பண்றேன். யோ, ஒரு நிமிஷம் இல்லையா? இவன் ஒருத்தன் போன் எடுத்து வைக்கவே மாட்டான், மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பான். டேய் பேசிட்டு வாடா, நான் போயிட்டு இருக்கிறேன். சொல்லு நிலா. நானும் கேட்க கூடாது. சரி, நீங்களே சொல்லுவீங்கன்னு பார்த்தா இன்னும் போய் பேசிட்டே இருக்கிறீங்க, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு. என்னடி சொல்ற? ஏயா, எல்லாரும் சேர்ந்து ஆபீஸ்ல டூர் போயிட்டு என்கிட்ட மீட்டிங் போற, அது போற, இது போறேன்னு போய் சொல்லிட்டு போயிருக்கிறியா? நீ போனதுமே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குயா. பேசாம நானே பஸ் பிடிச்சி வந்துடலான்னு தான் பார்த்தேன். சரி, போனா போச்சாதுன்னு விட்டா நீ திரும்ப எங்கிட்டே போய் பேசிட்டு இருக்கிறியா? வாயா வா, உன்னை இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்காம விடவே மாட்டேயா. நீ வீட்டுக்கு தானே வரோன்னு, வா வா பேசிக்கிறேன். ஐயோ, என்ன இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா? எப்படி சமாளிக்கிறது? அடியே நிலா, யாரடி சொன்னா உனக்கு நான் டூர் போயிருக்கிறேன்னு? யோ, நீ என்னையா இனி இல்லைன்னு சொல்ல போறியா என்கிட்ட? எனக்கு யார சொன்னாங்க எப்படியே தெரியும், அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? நீ போனது உண்மைதானே, அப்புறம் ஏன்? ஏய் ஆமாடி, நீ சொல்றது உண்மைதான். எல்லாரும் டூர் தான் போய் வந்திருக்கிறாங்க, ஆனா நான் மீட்டிங்காக தாண்டி வந்தேன். யோ, ரொம்ப புழுகாதையா, உன்ற ரீல் எல்லாம் வந்து போச்சியா? ஆமாண்டி, உண்மையிலேயே எனக்கு இங்கே ஒரு மீட்டிங் இருக்குடி. நானே அதுக்காக தான் சரி வந்தேன். சரி, இவங்க தான் எல்லாம் டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் டூர் பார்க்கறதுக்கெல்லாம் ஒன்றும் வரணும்ட்டு வரலடி. சரி, அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, அதையும் பார்த்து பேசிட்டு போகணும்னு சொல்லி தாண்டி வந்தேன். ஏய்யா, இன்னும் ஐயா உன்னை நம்ப சொல்ற? ஆமாடி, நீ நம்புனா நம்பாட்டி போடி. நான் ஊருக்கு வந்து பேசிக்கிறேன். சரி சரி, எனக்கு கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன், அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன், சரியா? யோ, ஒரு நிமிஷம் இருயா, பேசிட்டு இருக்கிறல, பேச வச்சுட்டு போறாங்கற. சரிடி, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட, எனக்கு திட்டதான் போற எனக்கு தெரியும். சரி விடு, நீ என்னை நம்ப வேண்டாம், நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன், சரியா? காலினக்கா, வாணிலா வா. என்னக்கா இங்க உட்காந்து அரிசி படிச்சிட்டு இருக்கிறீங்க? ஆமா நீலா, மாடெல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் கட்டி போட்டிருந்தானா, சரி அதான் கொஞ்சம் இங்கே உட்காந்து அப்படியே அரிசி படிச்சிட்டு இருந்தேன். அப்படியாக்கா? பால் இருக்குதாக்கா? பால் வாங்குறதுக்கு தான் வந்தேன். சரி, நாங்கள் வீட்டில் ஒருத்தர் இல்லையா, சரி இந்த பக்கம் தான் இருப்பீங்கன்னு நினச்சிட்டு வந்தேன். யானையில இந்நேரம் கழிச்சு வந்திருக்கிறேன். பால் இப்போதான் எல்லாம் தீந்துதே, வீட்டுக்கு தான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். சரி வா, அதில் வேணா ஊற்றி தர கொண்டு போவியாம்மா. சரிக்கா, பரவாயில்ல விடுங்க. சரி, சாயங்காலம் வேணா கறப்பீங்கல்ல, அப்போ வேணா வந்து வாங்கிக்கிற விடுங்க. யானையில வீட்டுக்கு 1 லிட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன், நீ வேணா எடுத்துட்டு போ.
இல்லக்கா பரவாயில்லக்கா, சாயங்காலமா வாங்கிக்கிறேன். வீட்லயும் ஒருத்தர் இல்ல, அவர் எங்க வெளியூருக்கு எல்லாரும் போயிருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன். சரி ஏதாவது காப்பி போட்டு குடிக்கலான்னு பார்த்தேன். சரிக்கா, நான் சாயங்காலமே வாங்கிக்கிறேன், நீங்க அதை வீட்டுக்கு வச்சுக்கோங்க. சரி வாணிலா, நான் வேணா காப்பி போட்டு தரேன், குடிப்பியாம்மா? இல்லக்கா பரவாயில்லக்கா, நீங்க வேலையை பாருக்கா, நான் போயிட்டு வரேன். யானையில் ஆசை தெரு வர்றேன். இல்லக்கா பரவாயில்லக்கா, நான் தூக்கு பசி அங்கே உங்கள் வீட்டு படிக்கட்டில் தான் வச்சிருக்கிறேன். சரி பால் கறந்து அதில் ஊற்றி வைங்க, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரி நீலா. என்ன இந்த நிலாவை போய் வீட்டில் பார்த்தா வீட்லயே காணோம், எங்கே போனாவோ? என்ன சின்ன புள்ள எங்கே நின்றுட்டு இருக்கிறா? சின்ன புள்ள, சின்ன புள்ள. வாடி, எங்கடி போன? உங்கள் வீட்டுக்கு வந்த உன்னை காணோம். எங்க அண்ணி வீட்டுக்கு தாண்டி போயிட்டு வந்தேன். சரி பால் இருக்குதான்னு கேட்கறக்கு போனேன், பால் இருந்தால் வாங்கிட்டு வரலான்ட்டு. ஓ, எங்கள் அண்ணி வீட்டுக்கு தான் போயிருந்தியா? சரி சரி, உங்கள் வீட்டுக்கு தாண்டி வந்தேன். அப்புறம் வீட்டில் பார்த்தோம் நாளவே காணோம். ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. சவுண்ட் ஏதோ வீட்டுக்குள்ளே இருந்து வர்ற மாதிரி கேட்டுச்சு. ஏன்டி ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா? ஆமாண்டி சின்ன புள்ள, எனக்கே கோவம் தாண்டி, அதனால தான் ஃபோனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் நிலா? சித்த நேரத்துக்கு முன்னாடி தாண்டி என்ற புருஷன் ஃபோன் பண்ணாரு, பேசிட்டு இருந்தேனா, அந்த ஆள்கிட்ட பேசினாலே எனக்கு கோவம் தாண்டி வருது. இன்னுமே பொய்யா பேசிட்டு இருக்கிறாண்டி. அந்த கோவத்தில் தாண்டி ஃபோனை வீட்டிலவே வச்சுட்டு வந்துட்டேன் நான். சரி வானிலா, எங்கள் அத்தனை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. என்ன சின்ன புள்ள அதிசயமா சொல்கிறேன், உங்கள் தேதுக்கு என்னை கூப்பிடுறாங்க. சும்மா தாண்டி வர சொன்னாங்க, வா போகலாம். சரி நட வரேன். என்னடி இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொன்னேன், போகவே முடியல. இந்த அக்காங்க வேற பிள்ளைங்களுக்கு பறிச்சு முடிட்டு அப்புறம் போய்க்கலான்னு சொல்லிட்டாங்க. நீ ஏன்டி ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியா? என்ன சின்ன புள்ள பண்ணுறது, சரி விடு, அந்த அக்காங்க சொல்கிற மாதிரி அப்புறமா போய்க்கலாம். அது எனக்கு பிரச்சனை இல்லடி. இந்த ஆள் பாருடி எப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கிறான், அவன் நினச்சாதாண்டி எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. சரி உடுடி, அது தெரிஞ்ச பொழப்பு தானே. சரி எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கோ. சரி விடு, நீ அது இது நினைக்காத, நீ பாட்டுக்கு ஜாலியா இரு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடித்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுத்தி வர ஆசை. ஆற்றிலே மீன் பிடித்து மீண்டும் சுட்டு திங்க ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டு விட்டு பிரியாணியும் சிக்கன் ரோலும் திங்க ஆசை, நாள்தோறும் புது புது துணிகள் உடுத்திக்கொள்ள ஆசை, ஊரில் உள்ள வீடுகளுக்கு போய் கதை பேச ஆசை. நான் என் அத்தையிடம் எப்போதும் திட்டு வாங்காமல் இருக்க ஆசை, காலை எழுந்ததும் என் அத்தை எனக்கு காபி கொடுத்து எழுப்ப ஆசை, அப்படியே நான் சாப்பிட்டு எனக்கு நேரத்திற்கு எனக்கு பிடித்த உணவுகளை எனது அத்தை செய்து தர ஆசை, அதை தின்னுவிட்டு தினமும் ஊரை சுற்றி வர ஆசை. ஆசை ஆசை, இதுவே என் ஆசை. ஆசை ஆசை, எனக்கும் ஒரு ஆசை, தினமும் எனது சோம்பேறி மருமகளை விளக்கமாற்றால் அடிக்க ஆசை. ஆசை ஆசை. ஐயோ, என்ன அத்தா இங்கதான் இருக்கீங்களா நீங்க? ஆமாண்டி ஆமா, உன் ஆட்ட பாட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான். ஐயா அத்தா, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தா, நான் சும்மா அப்படியே ஜாலியா பாடிட்டு இருந்தேன். ஆமாடி, ஜாலியா பாடு ஜாலியா. நேரத்துக்கு காய்ச்சி வச்சா போய் கொட்டிக்கிட்டு நீ ஜாலியா பாடதான் செய்வ, வேற என்ன செய்வ நீ? அத்தா அதெல்லாம் விடுங்க, நம்ம சண்டையில அப்புறம் வச்சுக்கலாம். நிலாவை கூட்டிட்டு வர சொன்னீங்க, எதுக்கு அத்தா? எதுக்கு கூப்பிடுவேன்? நான் ராமாயின் வீட்டுல இல்ல, சரி புருஷனும் வெளியே போயிருக்கிறான், சரி தனியா தானே இருப்பா, சரி அதான் இங்க வர சொன்னேன். சரி போ, 2 பேரும் போய் சாப்பிடுங்க போங்க. என்னத்த சொல்றீங்க? நிலாவை சாப்பிட்றதுக்கு தான் வர சொன்னீங்களா? அது ஆமாண்டி, போ ஆக்கி வச்சிருக்கிறேன், 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமெல்லாம் உங்க ஆட்டம் பாடத்தை வச்சுக்காங்க போங்க. அடிங்களா போடி, போய் சாப்பிடு போ. சரிங்க அக்கா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.